பதுமை போலே சரியான மது இன்னும் உயர்ந்திருவாளர் பில்டிங் கான்ட்ராக்டர் இன்னும் தெய்வத்திரு பில்டிங் கான்ட்ராக்டர் இன்னும் பயணி மேஸ்திரி அவருடைய சகப்புதல்வர் இன்னும் குமரேசன் இன்னும்
சுவை கேண்டீன் சமையல் மாஸ்டர் பார்த்தால் மாத்து குமரேசன் நல்ல நேர்த்தி நாடக மக்கள் மீது கருணை குந்து 101 ரூபாயும் அடியன் பேர் அன்பு குந்து 51 ரூபாயும் ஆக 150 கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னாருக்கு நன்றி என்ற மனதை தெரிந்து கொண்டு பணத்தை பெருமைப்பட்டு ஜெயம் ஜெயம் ஜெயம். நமது சோழிங்க நகரிலே பேரோடு போய் வந்திருக்கூடிய தேநீர் உபசரிப்பு இன்னும் ரவி கடை உரிமையாளர் டீ கடை உரிமையாளர் ரவி ஐயா நல்ல நேர்த்தி நாடக மக்கள் மீது கருணை கிரிஜம்மா நல்ல நேரத்தை நாடக மக்கள் மீது கருணைக்கு 50 ரூபாயும் அடியன் பேர் அன்புக்கு 50 ரூபாயும் ஆக 100 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னாருக்கு நன்றியை மனத்தை தெரிந்து கொண்டு பணத்தை பெருமைப்பட்டு ஜெயம். இந்த மாபெரும் சபை நாடு வந்திருக்கக்கூடிய என்மாது இன்னார் இனியார் என்று விளக்கம் தெரியுமா? விளக்கத்தை விளக்கமாக சொன்னா தெரியும் தெரியும் இல்லை என்றா தெரியாது தெரியாது. சரவணா இது என்ன நாடு தெரியுமா? இது சொன்னால்தான் தெரியும். நான் வாழக்கூடிய நாடு என்ன நாடு தெரியுமா? எனக்கு சொல்லுமா உங்க நாடு? இதுதான் நகரிமா தேசம். நகரியா? அது ஆறு போத பெரிய அந்த ஊருக்கு தானே அது? ஆமா ஆமா ஊர் தானே அது? நகரிமா தேசம். இந்த நகரிமா நகரை ஆண்டு வரக்கூடிய மன்னர் யார் தெரியுமா? யாரு? அப்துல் காதர். என்ன பேரு? அப்துல் காதர். அப்துல் காதர் அன்னவருக்கு மகளாக பிறந்தவள். என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? நங்கபூவி. 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 இவந்த பேருக்கு. ஏய் நங்கபூவி. நாங்க என்ன இனம் தெரியுமா? என்னது? இஸ்லாமிய குலம். நாங்க என்ன குலம் தெரியுமா? இஸ்லாமிய குலம். இஸ்லாமியா? சரி வயிற்று மேல இருக்குமாமா? கருவேடா சிக்கன் அந்த பாயா? நாங்க அந்த பாயெல்லாம் நாங்க கிடையாது. சரி கறி கடை அரசரு பெரிய அரசரு நாங்க. அதெல்லாம் எடுக்கக்கூடிய வேற. ஏய் அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் தகுந்த ஆள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே அதுக்கு தனித்தனியா இருக்காங்க. அப்போ நாங்க அனைவரையும் அரசாட்சி செய்யக்கூடியவங்க நாங்க. குழந்தை ஒண்ணு பச்சை பச்சை அது ஊதுறீங்களாமா? அது ஒண்ணு செய்வாங்க. பச்சை பச்சை பேசுறான். அப்படி நாடோ நகரிமா தேசம். இந்த நகரிமா நகரை ஆட்சி புரிந்து வரக்கூடியவர் என்னுடைய தந்தை பெயர் தான் அப்துல் காதர். அன்னவருக்கு மகளாக நங்கபூவி நங்கபூவி என்று பெயர் வைத்து இனிதாக வாழ்ந்து விட்டு வரேன். இருந்தாலும் நான் இஸ்லாமிய குலத்தில் பிறந்திருந்தாலும் நான் தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த வெங்கடேச பெருமாளையே வணங்கி கொண்டிருக்கேன். சண்டை கொடுப்பாங்க எங்களுக்கு தெரிந்து. ஏமா நீ பாய் பண்ண போது என் கடவுள் ஏமா கும்பிடுற நீ? கடவுள் அல்லாஹ் கும்பிடா போயா? அப்படியே என்னுடைய தந்தைமாரெல்லாம் அல்லாவை தான் கும்பிடுவாங்க. நான் மட்டும் அன்னவரையே மணக்க வேண்டும் என்று ஒரே மனதோடு நான் பின்னாக அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். என்ன உங்க மதத்துல போய் கல்யாணம் பண்ணி சும்மா சண்டை ஒரு இந்துக்கு அது முஸ்லிம் சண்டை ஒரு வேலை வச்சுக்காத. போய் போறேன் உங்க ஆளு நீ கல்யாணம் பண்ணி போ. அப்புறம் நீ இந்து அந்த
பாய் ஒருத்தர் பிறந்துட்டு எங்க வந்து இந்து சாமி கட்டினா அப்புறம் எங்க உங்களுக்கு சண்டை வச்சிருக்காது. அப்படி சண்டையெல்லாம் வைக்க மாட்டேன். சண்டை வச்சு சொல்ல நீங்க ஆட்டா இருக்கும்போது ஆளுகள் அர்த்தம் ஆட்டா இருக்கிற மாதிரி ஆளுகள் அர்த்தம். நாங்க இந்துக்கள் அதெல்லாம் வர மாட்டோம். நீங்க போய் அங்கே என்ன கல்யாணம் பண்ணிமா போமா. அப்படி கிடையாது. நான் பிறக்கும் போதிலிருந்து அன்னவரையே மணக்க வேண்டும் என்று ஒரே மனதோடு அன்னவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அன்னவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வெங்கடேச பெருமாளையை மணக்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு தாதி பெண் இருக்கா. அது பேரு அவ பேர் என்ன பேர் தெரியுமா? அது நீயே சொல்லி பாருங்க. ஆமாமா பாத்திமா பூவி. பாத்திமா பூவியா? டேய் பாத்திமா பூவி. பூவியா? பாத்திமா பூவி. என்னுடைய பேரு நங்க பூவி. நங்க பூவி பாத்தியா? என்னுடைய தோழி பேரு பாத்திமி. பாத்திமா பூவி. இருந்தாலும் அந்த தினமும் நாங்கள் இருவரும் சேர்ந்து நந்தவனம் சென்று நல்ல மலர்களை எல்லாம் பறித்து வந்து அந்த வெங்கடேச பெருமாளுக்கு பூஜை செய்வது தினமும் வழக்கம். ஆகினாலே என்னுடைய தோழி இருக்கா. சீக்கிரமா அழைச்சிட்டு வரையா?